இந்து முன்னணி பிரமுகர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் இந்து முன்னணியர் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் நிலவியது. இந்து முன்னணியின் கோவை மாநகர செய்தி தொடர்பாளர் சசிகுமார் நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து கோவை மாவட்டத்தில் உள்ள கடைகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன. துடியலூர், ஆலந்துறை, வேடப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இந்து முன்னணியினர் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தில் ஏராளமான பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்தன. இதனால் கோவை புறநகர் பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. ஒரு சில பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகின்றன. கோவை டவுன்ஹால் பகுதியில் இந்து அமைப்பினருக்கும் இஸ்லாமிய அமைப்பினருக்கும் இடையே மோதல் உருவாகும் சூழல் உருவாகியது. அப்போது 50க்கும் மேற்பட்ட கடைகள் சூறையாடப்பட்டன. இதனிடையே பிரேத பரிசோதனைக்கு பின்னர் சசிகுமாரின் உடல் அரசு மருத்துவமனையில் இருந்து ஊர்வலமாக துடியலூர் கொண்டு செல்லப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே செண்பகப்புதூர் பகுதியில் பேருந்துகள் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். சத்தியமங்கலத்தில் இருந்து கோவைக்கு போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டன. புன்சை, புளியம்பட்டி, பவானிசாகர், தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டன. மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டன. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பதற்றம் நிலவி வருவதால் சத்தியமங்கலத்தில் சில தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்து முன்னணியினரின் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள் ஏற்றப்பட்ட ஆட்டோவிற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள், காவலர்கள் துணையோடு ஆட்டோவில் பற்றிய தீயை அணைத்தனர்.